தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தோழர். பேசாம நம்ம ஜோசியம் பார்க்க போயிடலாம் நினைக்கிறேன். ஏன் தலைவா இப்படி நாம சொல்றது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ற எல்லாமே இப்ப தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அது காரணம் என்னன்றீங்க? அது காரணம் என்ன? அரசியல் காலத்தோடு நம்ம ஒன்றி போயிருக்கிறோம். அதை இப்படி கூட சொல்லலாம். எப்படி? அதாவது இயற்கையோட இந்த மக்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு பேசுவதனுடைய விளைவா அது மெர்ஜாகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்கு அப்படின்றத நம்ம உற்று நோக்கி பாத்துக்க இருக்கோம். அதனால நம்ம சொல்றது ஒன்று நடக்குது. கண்டிப்பா. சோ நேற்றைய தினத்துல நாம போட்ட வீடியோல விஜய் அவர்கள் இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நாம ஒரு பட்டியல் வேற வெளியிட்டு இருந்தோம். ஆமா, நம்மளுடைய வீடியோல பேசியிருந்தோம். சோ அத ஒரு 2 விடயங்களை விஜய் அவர்கள் பேசியிருக்கின்றார். அது நம்மளுடைய அரசியல் பார்வைக்கு கிடைத்த ஒரு வெற்றி, மகத்தான வெற்றி. உங்களுக்கு கை தட்டுறேன். ஆமா, அதனாலதான் நம்ம ஒரு ஜோசியக்காரலாம் போயிடலாமோன்ற மாதிரி சொல்லு. திரும்பவும் ஜோசியம் சொல்லலாம் தலைவா. நம்ம இயற்கையோட ஒன்றி இருக்கோம்னு சொல்லுங்க. ஓகே. சோ விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல நாமக்கல் மற்றும் கரூர்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதுல பல்வேறு வகையான விடயங்கள் பேசியிருக்கின்றார். அதுல நம்ம செலக்டிவா ஒரு சில விடயங்களை எடுத்து நம்ம டீகோடிங் பண்ண போறோம். சரி, அது மட்டும் கிடையாது, குறிப்பா பர்டிகுலரா ஒரு விடயம் இருக்குது. இந்த விடயத்தை, அதாவது விஜய் பேசிய அந்த விடயத்தை நோக்கி நான் அடிச்சு சொல்றேன், ஊடகத்துல யாரும் விவாதங்கள் பண்ண மாட்டாங்க. யாருமே பண்ண மாட்டாங்க தலைவா. ஆமா, அந்த மாதிரி ஒரு விடயத்தை பேசியிருக்காரு. அந்த விடயம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல்னா, இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக விஜய் அவருடைய பேச்சின் மூலமாக டீகோடிங் பண்ணிடலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சோ விஜய் அவர்கள் நாமக்கல் மற்றும் கரூர்ல அவர் என்ன பேசினாரு அப்படின்றத நம்ம டீகோடிங் பண்ணுவதற்கு முன்னாடி முதல்ல நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சிருவோம். அதாவது விஜய் அவர்கள் பேசிய இந்த ஸ்பீச் என்பது நீங்கள் சாட்டிஸ்ஃபைடா இல்லாட்டி சாட்டிஸ்ஃபைட் இல்லையா, எதனால சாட்டிஸ்ஃபைட், எதனால சாட்டிஸ்ஃபைட் கிடையாது அப்படின்றத நீங்க ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிடுவோம். சரி, கரூர்ல விஜய் அவர்கள் என்ன பேசினாரு, நாமக்கல் என்ன பேசினாரு அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சு பேசாம மொத்தமாக இன்றைய சனிக்கிழமை விஜய் அவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படின்றத டீகோடிங் பண்ணிடுவோம். பல விடயங்கள் பேசியிருக்கிறாரு. டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிரச்சனையை பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்டேட் லெவல் பிரச்சனையும் கூட பேசியிருக்கிறாரு. இதுல குறிப்பா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் விடயத்தை எந்த ஒரு ஊடகமே விவாதங்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் தெரியுமா? அந்த விடயம் என்னன்றத முதல்ல நம்ம பாத்துருவோம். ஆமா, அந்த விடயம் என்ன அப்படின்னா, வழக்கம் போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி வழக்கமாவே விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. இதுல இன்னைக்கு ஒருபடி மேல போய் ஒரு முக்கியமான பாயிண்ட அடிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, மக்களாகிய நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செலுத்துகின்ற வாக்குகள் ஒவ்வொன்றுமே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு செலுத்துகின்ற வாக்குகளாக மாறும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விடயத்தை விஜய் அவர் பதிவு பண்ணிக்கிறார். அது அப்பட்டமான ஒரு அவதூறு மாதிரி தெரியலையா? நான் அதான் கேட்கிறேன். நான் அவதூறு இல்ல, உண்மை. எப்படி உண்மை? ஒண்ணுமில்ல, அன்னைக்கு தூய்மை பணியாளர் போராடினாங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம் பத்தி பேசினாங்களா? அடிச்சு இழுத்துட்டு போனாங்கல்ல. அட்லீஸ்ட் அந்த பழைய அந்த ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீம்ல சம்பளத்தை கொடுன்னு கேக்குறாங்க. அதனால பண்றதுக்கு யோசிச்சாங்களா? யோசிக்கல. அவங்க என்ன பண்றாங்க, பிரைவேட். தனியார் மையத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி எப்படி நகர்கின்றார்களோ அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தனியார் மையத்தை நோக்கி நகர்கின்றார்கள். பிஜேபி என்ன சொல்வதோ அந்த அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது. அதனாலதான் நீங்க எந்த ஓட்டு போட்டாலும் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்கின்ற கட்சி அன்னைக்கு திமுக இருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் தோழர். ஏன்னா தனியார் மையம் இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆமா, இன்னைக்கு மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க தனியார் மையத்தை நோக்கி நகர்ந்தாங்க அப்படின்னா இங்க இருக்கிற அனைத்து நபர்களுமே தையத்தக்கான் குதிக்கிறாங்க. ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் தனியார் மையத்தை நோக்கி நகர்ந்தாங்க அப்படின்னா இங்க யாரும் பேசுவது கிடையாது. தூய்மை பணியாளர்கள் தனியார் மயம், இத பின்ன பல துறைகள்ல தனியார் மயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விடயங்களும் கூட. அப்ப அது சம்பந்தமா யாரும் விவாதிக்க மறுக்கிறாங்க. அப்ப பாஜகவுடைய தனியார் மயம் என்று சொல்லப்படுகின்ற அஜெண்டாவை இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் மேற்கொள்றாங்க. அதனால பாஜக திமுக போடுற ஓட்டு பாஜக போடுவது சமம்ன்றீங்க. ஆமா, அதுல ஒரு விஷயத்த இன்னொன்னு மறைமுகமா விஜய் சொல்லியிருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா இந்த மக்களை நீங்க இப்படி இது பண்றீங்க. ஆனா இன்னைக்கு கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர் இருக்காங்க இல்லையா, அந்த அர்ச்சகர் பெரும்பான்மை யாரு இருக்கிறாங்க? அதிகமா இருக்கு. அவங்க நாங்க பணி நிரந்தரம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு RSS தலைவர் யாரு? மோகன் பகவத். அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? பார்ப்பனர். அப்ப அங்க இருக்கக்கூடிய தலைவர் இந்த பிஜேபி லீட் பண்ற எல்லா பேருமே யாரு தலைவர்னு பார்த்தோம்னா
பார்ப்பனர்கள் தான். கண்டிப்பா. அப்ப வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுற மாதிரி தானே திமுக செயல்படுது. கண்டிப்பா. அப்ப வந்து பார்த்தோம்னா திமுகவுக்கு போடுகின்ற வாக்கு பிஜேபி போடுகின்ற வாக்கு அப்படின்றது இது வந்து இந்த இடத்துல கனெக்டிவிட்டி ஆகலையா? அப்ப அவர் யாரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணது? திமுக விரும்பின மக்கள், இந்த மக்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படி விரும்பியவர்களுக்கு திமுக சாதகமா இருக்கா, இல்ல இந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்ன பிஜேபி RSS அவங்கதான் அதனுடைய தலைவரா இருக்காங்க, அந்த மக்களுக்காக நாங்க பணிநிரந்தரம் பண்றோம், வாழ்வாதாரத்தை நாங்க ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற போது அப்ப அவர் சொன்னது, விஜய் சொன்னது கரெக்ட் தானே? கண்டிப்பா. இல்ல இன்னொரு முக்கியமான விடயத்தை நம்ம விவாதம் பண்ணணும். நேத்து வந்து பெரிய டிபேட் ஆயிருந்திருக்கணும், ஆனா பெரிய டிபேட் ஆகல. SV சேகர் அவர்கள் வந்து யாரு? எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கழுவி ஊட்டினாரோ அந்த அளவுக்கு கழுவி ஊற்றிய ஒரு நபர் தான் SV சேகர் அவர்கள். ஆமா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபேவரா பேசினாரு. அந்த அன்றைய காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப கேவலமா வந்து பேசினாரு. ஆனா இன்னைக்கு SV சேகர் அவர்கள் வசிக்கின்ற அந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் என்று கருதுகின்றேன், ஒரு தெருவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா SV சேகருடைய தந்தையினுடைய பெயரை வந்து சூட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல எங்கேயுமே வந்து அம்பேத்கர் சிலை கிடையாது. ஆமா. ஆனா இன்னைக்கு SV சேகர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேவலமாக பேசிய SV சேகருடைய தந்தையினுடைய பெயரை இன்னைக்கு ஒரு தெருவுக்கு சூட்டி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த தெரு மக்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஓ அப்படியா? திமுகவுடைய இந்த செயல்பாடுகளுக்கு அந்த தெரு மக்கள் எல்லாருமே அப்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் தெரியுமா, நீங்க அசால்ட்டா வந்து ஒரு பார்ப்பனியருக்கு ஆதரவா நீங்க வந்து பேரை மாத்திட்டு போயிருவீங்க, நாளைக்கு அந்த தெருவுல வசிக்கின்ற 500 குடும்பங்களுமே தன்னுடைய ஆதார் கார்டுல இருக்க அட்ரஸ் மாத்தணுமே, அட்ரஸ் மாத்தணுமே, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்க அட்ரஸ் மாத்தணுமே, ஓட்டர் ஐடி இருக்க அட்ரஸ் மாத்தணுமே, இன்னும் எத்தனை இடங்கள் அவங்க அட்ரஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க, அது எல்லாத்துக்குமே அட்ரஸ் மாத்தணுமே. அப்ப 500 குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுகின்றது. ஒரு தெருவுக்கு நீங்க அசால்ட்டா SV சேகர் அவர்களுக்கு ஆதரவாக நீங்க பேரை மாத்தி வச்சுட்டு போயிட்டீங்க. அவர் என்ன மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதியா SV சேகர்? SV சேகருடைய தந்தையுடைய பேரை சூட்டிட்டு போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு அந்த 500 குடும்பம் பாதிப்பு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களே, அந்த 500 குடும்பங்கள் எதிர்ப்புகள் தெரிவித்திருந்த போதிலும் கூட நீங்க அந்த பேரை மாத்தி இருக்கிறீங்க. அப்ப பார்ப்பனியருக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது கலைஞருடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி கிடையாது, ஆனா ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி பார்ப்பனிய ஆதரவு நிலைப்பாடு என்பது அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது. அதனால நீங்க வந்து திமுக ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜக விழுகின்ற ஓட்டுகளாக மாறும் அப்படின்னு சொல்லி விஜய் இந்த ஒரு சூசகத்திலும் கூட சொல்லி இருக்க கூடும். வந்து பார்ப்பனர்களுக்கு விஜய் வந்து எதிரி கிடையாது. அதாவது வந்து பார்த்தோம்னா எல்லா பேத்துக்கும் நீ சமநிலையா பண்ணுங்க. அப்ப ஒரு மக்களுக்கு நீ ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல ஊசியம் குத்துறல, அப்ப பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து நீ ஊசிய குத்துற, அதே பார்ப்பனர் சமூகத்துக்கு பார்த்தோம்னா நீ பணி நிரந்தரம் பண்ற. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் பாக்குறேன், ரொம்ப ஆணித்தனமாவே பாக்குறேன். அதாவது திராவிடம் அப்படின்னா என்ன? முழுக்க பார்ப்பனிய எதிர்ப்பு தான். பார்ப்பனிய எதிர்ப்பு, நான் பார்ப்பனியர்கள் எதிர்ப்பு கிடையாது சொல்லலாம், பார்ப்பனிய சிந்தனை எதிர்ப்பு. ஆமா. அப்ப சனாதன எதிர்ப்பு அதேதான் சனாதன எதிர்ப்பு. ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் சனாதன எதிர்ப்புல தீவிரமா இருக்கின்றார்களா? மிகப்பெரிய கேள்விக்குறி. கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு பையன் வந்து சின்ன பையன் வந்து திருவள்ளுவர் வேஷத்தை போட்டு வரான், ஆனா நெஞ்சில பூணூல் போட்டிருக்கான். கலைஞர் அவர்கள் என்ன கேட்டாருன்னா, திருவள்ளுவருக்கு எதுக்குவா பூணூல் கேட்டாப்ல. ஆமா. மிகப்பெரிய ஒரு சனாதன எதிர்ப்பாளர். ராமன் எந்த காலேஜ்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சான், ராமர் பாலகன்ற இல்லையே, எந்த காலத்துல ராமன் எந்த கல்லூரி இன்ஜினியரிங் படிச்சான் சொல்லு அப்படின்னு கேட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பாளர், ஒரு சனாதன எதிர்ப்பாளர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆனா இன்னும் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் சனாதன எதிர்ப்புல இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. நீங்க சொன்ன ஒரு உதாரணம் பணி நிரந்தரம், பார்ப்பனியர்களுக்கு அந்த கோயில்ல பணி நிரந்தரம். இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் எங்க போறாங்க? சாதி சங்க மாநாடுல கலந்துக்கிறாங்க. ஆமா. ரெட்டியார் மாநாடுல கலந்துக்கிறாங்க, செட்டியார் மாநாடுல கலந்துக்கிறாங்க, இசை வேளாளர்கள் சங்கத்துல மாநாடுல கலந்துக்கிறாங்க. மதுரையில ஒரு அமைச்சர் கூட வந்து ஆண்ட பரம்பரை பெருமை வந்து பேசினாரு. ஆமா. சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அத்தனை அமைச்சர் பெருமக்களுமே சாதிய மனநிலை கொண்ட அமைச்சராக மாறிவிட்டார்கள், சாதன சிந்தனை கொண்ட அமைச்சராக மாறிவிட்டார்கள். ஏன் இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டு அரசாங்கம் என்னங்க பண்றாங்க? கலைமாமணி விருது அறிவிச்சிருக்காங்க. யாருக்கு? KKC பாலு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்ப நீங்க KKC பாலுலாம் வந்து கலைமாமணி விருது தான் கொடுக்க வேணாம், பெருசான ஒரு பெரியார் விருதை கொடுத்துட்டு போயிருங்க. பெரியார் விருதை கொடுத்துருங்க. அவர் தான் வந்து ஒரே சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பெண்களோட சத்தியம் வாங்குறாருல, பெரியார் விருதை கொடுத்து போயிருங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சனாதன எதிர்ப்புல தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. சனாதனத்தை ஊக்குவிக்கிற அரசாக இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறே தவிர பிஜேபி வந்து பார்த்தோம்னா சனாதனம் தான் என்னுடைய டிரான்ஸ்பரன்சி, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் டிரான்ஸ்பரன்சியா சொல்றான். இவங்க என்ன மறைமுகமா வந்து சட்ட ரீதியா ஆளுங்க அவங்க என்னெல்லாம் நினைக்கிறானோ, பிஜேபி என்ன நினைக்கிறார்களோ, RSS என்ன நினைக்கிறார்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசாக திமுக
அதுதான் உண்மை. அது அப்படித்தான் பார்க்க முடியுது. அப்ப விஜய் அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையா இருக்குமோன்ற மாதிரி தோணுது. அதாவது அதிமுக வந்து நேரடி கூட்டணிங்க, திமுக வந்து மறைமுக கூட்டணிங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு திமுகவுடைய செயல்பாடுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆமா. சோ அதத்தான் சொல்றேன், இந்த டிபேட்டுக்குள்ள எந்த ஊடகம் போக மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்றேன், இந்த டிபேட் இப்ப நான் பேசணும் தெரியுமா, இந்த டிபேட்டை எவனுமே நடத்த மாட்டாங்க, நாம பேசுவோம். ஆமா. ஆனா இந்த இதுல வந்து திமுகவுக்கு விழுகின்ற வாக்கள் ஒவ்வொரு பிஜேபிக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றோம். அதிமுகவுக்கு விழுகின்ற வாக்கும் திமுகவுக்கு விழுகின்ற வாக்கும் இந்த கூட்டணிக்கு விழுகின்ற ஒவ்வொரு வாக்குமே அது சனாதனத்துக்கு விழுகின்ற வாக்கு, ஜனநாயகத்துக்கு விழுகின்ற வாக்கு இல்லை என்பதை விஜய் வந்து பகிரங்கமா ஓப்பனா விஜய் சொல்லிக்கிறாரு. அது உண்மையா பொய்யா அப்படின்றது தேர்தல் நிரூபிக்கும். தேர்தல் நிரூபிக்கும். அதுல முக்கியமான இன்னொரு வார்த்தை சொன்னாரு, அதை பேசுறீங்களா? நாமக்கல்ல பேசினாரு. அதான் வரிசையா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை நோட் பண்ணிருக்க மாட்டேங்க. அது என்ன சொல்லுங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த வார்த்தை யார் சொன்னா? விஜயகாந்த் அப்படின்றது சொன்னாங்க. நீங்க நோட் பண்ணீங்களா? அந்த மாதிரி சொன்னோனே வந்து அங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து நிலவுச்சு. ஆமா, பயங்கரமான ஒரு ஆர்ப்பரிப்பான ஒரு சத்தம். அப்ப எனக்கு என்னன்னா, இங்க இருக்கிற அந்த விஜயகாந்தினுடைய வாக்காளர்களையும் கூட விஜய் அவர்கள் கவர்ந்து விட்டாரோன்ற மாதிரி தான் தோணுது. விஜயகாந்த் வாக்காளர்களும் சரி, எம்ஜிஆர் வாக்காளரும் சரி, ஜெயலலிதா வாக்காளரும் சரி, ஒட்டுமொத்தமா கனெக்டிவிட்டியா அவர் என்ன கனெக்ட் பண்ணி அஜாக்கா தூக்கிட்டாப்ல. ஆமா, பொருந்தாத கூட்டணின்றதை மென்ஷன் பண்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் சொல்லல. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த அந்த ஒரு முழக்கத்தை கூட இன்னைக்கு நீங்க மறந்துட்டீங்கன்றாரு. என்ன முழக்கம்? மோடியா லேடியா அப்படின்ட்டாங்க. ஆனா அவர் வந்து விஜய் அவர்கள் ஓப்பனா சொல்லல, டிரான்ஸ்பரன்சியா சொல்லல. ஆனா இதைத்தான் அவர் காயின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். காயின் பண்ணாரு. அந்த அம்மா அவர்கள் சொன்ன அந்த முழக்கத்தை கூட நீங்க இன்னைக்கு மறந்துட்டீங்க, பொருந்தாத கூட்டணியா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. அப்ப மோடியா லேடியா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். சோ விஜய் அவர்கள் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தோம்னா, நாமக்கல் மற்றும் தலைவா ரொம்ப நேரம் பேசிட்டு நாம என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணோன்ற சொல்ல மறந்துட்டோம். அப்படியா? சொல்லிருக்கேன். ஆமா, நேத்து வீடியோல நம்ம பேசுறப்ப கிட்னி திருட்டு சம்பந்தமாக விஜய் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பதிவு பண்ணிருக்கோம். ஆமா, எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்தேன்னு தெரியல. ஒருவேளை பார்க்கலன்னா மறுபடியும் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். நேற்று வீடியோ அதுல சொல்லியிருந்தோம், கிட்னி திருட்டு சாதாரண சாமானிய மனிதர்கள்ட்ட கிட்னியை திருடிய ஒரு திருச்சியில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்தி வெளிவந்தது. சோ கிட்னி திருட்டு சம்பந்தமாக விஜய் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதை விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல பேசியிருக்கின்றார். நம்மளுடைய ஊடகத்துக்கு கிடைத்த வெற்றி, நம்முடைய அரசியல் பார்வைக்கு கிடைத்த வெற்றி. அது மட்டும் இல்ல தலைவா, இன்னொரு விடயம். ஆமா, நான் சொன்னது தலைவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜய் அவர் பேசியிருக்காரு. கரூர்ல வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஜவுளி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த தொழில் இருக்கு இல்லையா, சாய ஃபேக்டரியா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்கிரீன் மேட் இருக்கட்டும், இதன் மூலமா வந்து பார்த்தோம்னா அங்க வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ் எல்லா பேருமே, தொழிலாளர்கள் எல்லாமே பார்த்தோம்னா பல நோய்களுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கான மருத்துவம் வந்து இல்ல. சாய ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களுக்கு தோல் வியாதி, இது போன்ற வியாதி, அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, ஆஸ்துமா, நிறைய நோய்கள் வருது அப்படின்னு. இந்த டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவமனை இருந்தா சரியா இருக்கும், அதற்கான திட்டங்கள் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யதார்த்தமா பேசியிருந்தோம். விஜய் அவர்கள் வந்து அதை சொல்லியிருந்தாப்ல, அழகா சொல்லியிருந்தாப்ல. இந்த மாதிரி ஜவுளி, இந்த மாதிரி சாய ஃபேக்டரி, இந்த மாதிரி இதுல வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு மருத்துவத்துல நம்ம கூடுதலா ஒரு ப்ராப்பரா நம்ம பண்ணி கொடுப்போம், ஆட்சிக்கு வந்த நிச்சயம் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணாரு. இதுவும் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அரசியல் பார்வைக்கு கிடைத்த வெற்றி. அரசியல் பார்வை கிடைத்த வெற்றி. சரி, ரைட். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நாமக்கல்ல வந்து இந்த முட்டை பதப்படுத்துகின்ற அந்த குடோன் வேணும்னு சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி வாக்குறுதியில திராவிட முன்னேற்றம் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பர்லாம் மென்ஷன் பண்ணாரு. எனக்கு வந்து கிளியரா தெரியல, ஒருவேளை கொடுத்தாலும் இல்லன்னு தெரியல. ஆனா வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு, முட்டை குடோன் வந்து இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காரு. சோ ஓவராலா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒவ்வொரு வாக்குறுதியினுடைய எண்களை சொல்லி அடிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம், வாக்குறுதியோட எண்கள் மொத்தம் 504 வாக்குறுதியில் சம்திங் கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம். 404 வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றணும் சொல்லிக்கிறாங்க. ஆனா மீத இருக்கிற எல்லா வாக்குறுதியும் எடுத்து வச்சு விஜய் அவர்கள் போட்டு அடித்து கொண்டிருக்கின்றார். சரிங்களா? சோ நாமக்கல்ல குடோன். ரெண்டாவது தலைவர் முக்கியமான விஷயத்த வந்து பதிவு பண்ணாரு. நீங்க இந்த ஜவுளி இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? சோ கரூர்ல ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணும், ஏர்போர்ட் கொண்டு வருவதாக ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஆமா, அந்த பண்றதுக்கு தேவைப்படும். ஆனா வந்து பரந்தூர் விமான நிலையம் கட்டுற விவசாயிகளை பாதிக்காத வண்ணம்
நிலத்தை எடுத்து நீ விமான நிலையம் கொண்டு வரணும். ஆனா 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, நீ கொண்டு வர போறது கிடையாது அப்படின்றதையும் அவர் பதிவு பண்றாரு. தலைவா அது ரொம்ப முக்கியமான தொலை. நம்ம வந்து ஒரு திட்டங்கள் கொண்டு வருவது பிரச்சனை கிடையாது, மக்கள் பாதிக்காம இருக்கணும். சென்னையை நீங்க எடுத்துங்க, இந்த விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, நம்மளுடைய பார்வையாளர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. சென்னை எடுத்துங்க, சென்னை யாருடைய ஒரு நிலம்? அது இந்த மண்ணினுடைய பூர்வகுடியுடைய நிலம், சரிங்களா? அந்த காலத்துல வந்து ஆங்கிலருடைய ஆட்சி காலத்துல த்ரமன் ஹீர் அவர்கள் என்ன பண்ணாரு, என்னடா இவன் நிலம் இல்லாம இருக்கிறான், இந்த மக்கள் நிலம் என்ன ஆச்சு, அந்த தானா இந்த தானா பார்ப்பனியர் சில தானம் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி தானங்கள்லாம் வாங்கி இந்த ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்கின்ற நபர்கள் வந்து புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால இந்த மக்களும் பிழைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக, அவங்களுடைய நிலங்கள் அவங்களுக்கே திரும்பி கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா இடங்களிலுமே பெரும்பாலும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்று 14 லட்சம் ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து தமிழ்நாடு என்பது கிடையாது, மெட்ராஸ் ப்ரொவின்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை மாகாணத்துக்கு உட்பட்டது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலத்துக்கு சேர்த்து தான் 14 லட்சம் கொடுக்கப்பட்டது. ஆனா அதுக்கு அன்னைக்கு மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் அன்றைக்கு கடுமையா போராடினார்கள். அதன் மூலமா கிடைத்தது. அது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியாளராக இருந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து வாங்கி கொடுத்த நிலம் இன்றைக்கு யாரும் இல்ல. ஆமா, சோ அந்த மாதிரி சென்னையில வந்து அந்த நிலங்கள் எல்லாமே பூர்வகுடி நிலம். ஆனா இவங்க சிங்கார சென்னை, அந்த சென்னை, இந்த சென்னை, கிளீன் சிட்டி, அந்த மாதிரி அவங்களாவே ஒரு ப்ராஜெக்ட வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னா அங்க இருக்கிற பூர்வக்குடிகளை வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சு இவங்க டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த மண்ணுடைய பூர்வக்குடியை அனுப்பிச்சு வச்சுட்டு நீங்க எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வருவ? இது மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா? இதத்தான் தலைவா சொல்றேன். இதத்தான் பரந்தூர் விமான நிலையத்துல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு கரூருக்கும் அவரும் ஜாயின் பண்றாரு. ஆமா, கரூர்லயும் நீங்க டெவலப்மெண்ட் கொண்டு வாங்க, ஜவுளிகளை ஏற்றுமதி பண்ணுவதற்காக நீங்க டெவலப்மெண்ட் கொண்டு வாங்க, ஏர்போர்ட்டை கொண்டு வாங்க. ஆனாலும் கூட விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் நீங்க ஒரு லேண்டை செலக்ட் பண்ணி அதுல நீங்க கொண்டு வரணும். ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜிக்கல் பார்வை தலைவா. அதான் தலைவா நான் சொன்னேன், நீங்க வந்து பிஜேபி என்ன வந்து தனியார் மயத்தை நோக்கி நகர்கிறதோ, அதானி அம்பானி என்ன சொல்றாரோ அதை செய்கிறார்களோ, எங்கெல்லாம் ஏற்பாடு கொண்டு வரணுமோ அங்கெல்லாம் கொண்டு வர நினைக்கிறார்களோ, அதை போலவே இன்றைக்கு திமுக அரசு வந்து இப்படி செய்வதன் விளைவாகத்தான் என்ன சொல்றாங்க, நீங்க திமுகவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டுமே பிஜேபிக்கு போடுற ஓட்டுன்றார் அப்படின்னு ஒரு நிமிஷம் பண்றாரு. அதே ஓகே ஓகே. சோ அதே மாதிரி வந்து மணல் கொள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாரு. நம்ம அதெல்லாம் ரொம்ப டீகோடிங் பண்ண வேணாம். பொதுவா வந்து தமிழ்நாட்டுல கனிம வளங்களை பாதுகாக்கணும்ன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு தலைவா. முக்கியமான பாயிண்ட், கனிம வளங்களை தமிழ்நாட்டிலே சூறையாடப்படுகிறது. 11 மணிக்கு முதலமைச்சர் பதவி ஏற்றாரு, 11:05 வந்து கனிம வளங்கள் சூறையாடப்பட தொடங்கியது அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்றாரு. ஆனா இவர் வந்து கனிம வளங்களை பாதுகாப்போம் என்கின்ற சொல்றதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜனநாயக சக்திகள், திருமாவளவன், அதே மாதிரி நம்ம சண்முகம் போன்ற தலைவர்கள் வந்து கனிம பாதுகாப்பதற்காக அவங்க போராடுறாங்க. இல்லைன்னு சொல்லல, இன்னைக்கு ஓபன் ஸ்டேட் விஜயோடைய குரலும் வலு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. சோ அதே மாதிரி இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தலைவா. அதாவது என்னன்னா, இது யாருமே விவாதம் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எங்கேயுமே இது சம்பந்தம் டிபேட் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. பஞ்சப்பட்டி ஏரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி, யாருமே பெரும்பாலும் பேசியிருக்க மாட்டாங்க. சோ இந்த பஞ்சப்பட்டி ஏரி சம்பந்தமாக விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அகண்ட ஒரு ஏரி போலுங்க, ஆங்கிலேயர் காலகட்டத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி. சோ அந்த ஏரியை மையப்படுத்தி சுமார் 1300 ஏக்கருக்கு வந்து விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கின்ற மக்கள். ஆனா இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு வந்து சேருகின்ற வழித்தடங்கள் இருக்கு இல்லையா, தண்ணீர் வந்து சேருகின்ற வழித்தடங்கள், அது எதையுமே தூர்வாரில் கொடுக்க அது இல்ல தலைவா. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சப்பட்டி ஏரிக்கு வந்து காவிரி உபரி நீரை கொண்டு வரணும் அப்படின்னு. உபரி நீர்னா வந்து என்னன்னா, அந்த அதை அணையில போய் சேருகின்ற தண்ணீரை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வருகின்ற தண்ணியை வந்து வெள்ளங்கள் வழித்தடங்களை அமைக்கணும் அப்படின்னு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நீண்ட காலமா ஒரு டிமாண்ட், வாக்குறுதி தந்து அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றல. நீ காவிரியில போகக்கூடிய தண்ணி அந்த கரூர் மாவட்டத்துல காவிரி தண்ணி போகுது, அந்த தண்ணியை வந்து அது 24 hours போற தண்ணி தலைவா. அந்த தண்ணியில உபரி நீரை கொண்டு வந்து இந்த பஞ்சப்பட்டி கொண்டு வந்தேன். ஏன்னா 1000 ஏக்கருக்கு மேலாக விவசாயம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மக்கள் வந்து செழிப்பாக வாழ்வார்கள். இதையே வாக்குறுதியா சொல்லிட்டு செய்யலன்னு கேட்டுருக்காரு. கரூர்ல போய் பேசின விஷயத்த இத நீர்வளத்துறை அமைச்சருக்கு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம், அவருக்கு கொடுத்த ஒரு குடுப்பம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவரோட டிபார்ட்மெண்ட் இல்லையா. ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் போல, இந்த இது நீர்வளத்துறை அமைச்சருடைய டிபார்ட்மெண்டா இருந்தாலும் கூட அங்க இருக்கிற வார்டு கவுன்சிலர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இல்லையா. ஆமா. சோ அவங்களுடைய முக்கியமான டியூட்டியும் கூட. ஆமா. முதல்ல இதை வந்து ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டும். ஆவேக்காவுடைய தோழர்கள் நீங்க யாராச்சும் இருந்தீங்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு பாருங்க. இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு வருகின்ற வழித்தடங்கள்ல தூர்வாருகின்றோம் சொல்லி எத்தனை டெண்டர் போட்டிருக்கிறாங்க, யார் யார் போட்டிருக்கிறாங்க, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு போட்டிருக்கிறாங்க, அந்த டெண்டரை எடுத்து அவங்க தூர் வாரி இருக்கிறாங்களா வாரவில்லையா அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய தோழர்கள் யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஐ போடுங்க. ஆர்டிஐ போட்டு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா
இந்த மக்களுடைய பணங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் கத்துக்கங்க. இதுல உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி ஆல்ரெடி பாதை இருந்துச்சா இல்ல பாதை இல்லையா, வழித்தடம் உருவாக்குவதற்கு கேட்டிருக்காங்களா இப்படின்ற ஏற்கனவே இந்த வழித்தடத்தை வந்து நாங்க தூர்வாரம் சொல்லி டெண்டர் எடுத்துருக்காங்களா, வழித்தடங்களே இல்ல அதனால புதுசா வழித்தடம் அமைச்சு தண்ணி கொண்டு ஸ்கீம் எதுவும் பண்ணிருக்காங்களா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வழித்தடம் இருந்துச்சா இல்லையான்றதே ஒரு சரியான விடயமா நமக்கு தெரியல. ஒருவேளை புது வழித்தடத்து மூலமா கொண்டு வந்து ஏரி போட்டு பாருங்க. அவங்க என்ன வழித்தடத்தை புதுசா கொண்டு வந்து தண்ணி கொண்டு வரக்காகத்தான் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதியை எப்படி இருந்தாலுமே மழை நீர் மட்டும் சேகரிக்கிற ஏரியா அது இருக்காது. ஆமா, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழித்தடங்கள் இருக்கும். ஆமா, ஒரு ஏரி இருக்குன்னா அந்த ஏரிக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழித்தடங்கள் இருக்கும். அந்த வழித்தடங்கள் சம்பந்தமாவும் நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தணும்ன்றேன் நான். போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி வந்து பெரும்பகுதி வந்து வறண்ட பகுதியா இருக்கும். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் பெரும்பகுதி வறண்ட பகுதியா இருக்கும். அப்ப இந்த வறண்ட பகுதியில ஒரு விவசாயம் பண்ணுவதற்கு தமிழ்நாட்டிலே வந்து இந்தியாவிலே வந்து திமுக ஒரு வாக்குறுதி எடுத்து வச்சாங்க. அது என்ன, பேருச்சம்பள விதை நடுவோம். அதே ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா நான் கேட்கல, விஜய் கேட்டாரு. இப்ப நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, விஜய் பேச்சில் தடுமாற்றம் ஏற்பட்டது இவ்வளவு விஷயத்த சொன்னாங்க, அதை டிபேட் நடத்த மாட்டாங்க. ஆமா சொல்றோம்ல, அவன் எதை இதுதான் செய்தி, இது மட்டும் தான் செய்தி, இதை மட்டும் தான் நீ பேசணும், இது சம்பந்தமாக தான் விவாதங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்க திட்டமிட்டே சில நரேட்டிவ் செட்டர்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க யாரும் விவாதங்கள் பண்ண மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனைக்கு நாம வெளிச்சம் பாய்ச்சுவோம். விஜய் அவர்கள் என்னன்னா வந்து ஒரு கிளர்ச்சி நாயகன் அப்படின்றத நான் பாக்குறேன். இப்போதைக்கு அவர் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அதெல்லாம் வந்து எதிர்கால அரசியல் தீர்மானிக்கும். ஆனா இப்பொழுது பொறுத்த வரைக்கும், இந்த நொடி பொழுது வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு கிளர்ச்சி நாயகன். நிலையத்தவன் தோண்டி போட்டு போயிடுறாரு, ஒரு 10 வருஷத்துக்கு போயிடுறாரு. ஒரு வாரம் அது சம்பந்தமா டிபேட்டுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்தியாவுக்கு நரேட்டிவ் செட்டர்ஸ் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, இன்னொரு விஷயம் வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சொல்லணும் தான் நான் லீட் எடுக்கிறேன். ஒரு ஊர் இருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கூட வேணாம், ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதிக்குள்ள வந்து திமுக காரங்க இருப்பாங்க, அதிமுக காரங்க இருப்பாங்க. திமுக காரங்க ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை அரசியலாக்க வேண்டியது அதிமுக கடமை. ஆனா அதிமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசியலாக்க மாட்டாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்கிற திமுக அதிமுக ரெண்டு பேசி வச்சுக்கிடுவாங்க. இந்த விஷயத்தை நீ பெரிய லெவல்ல எக்ஸ்போஸ் பண்ணாத, பேசாத அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இன்டர் அரசியல் வந்து ஓடும். ஆமா, அப்ப நம்ம மக்களுடைய பிரச்சனையாக யாராச்சும் குரல் எழுப்புவாங்களா, யாராச்சும் டிபேட்டுகளா நடத்துவாங்களா அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் எதிர்நோக்கி காத்துக்கு இருப்பாங்க. ஒரு மாற்று சக்தி வராதா அப்படின்னு காத்துக்கு இருப்பாங்க. சோ அந்த மாற்று சக்தி தாவேகா என்று சொல்லப்படுகின்ற நபர்களாக வருகின்ற பொழுது அவனுடைய பிரச்சனை எக்ஸ்போஸ் ஆகுது, வெளியில பேசுபொருளாக மாறுது. இது சாதாரண ஒரு தொகுதிக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இது தமிழ்நாடு முழுமைக்கும் அப்படிதான் இருக்குது. திமுக செய்கின்ற ஒவ்வொரு அட்ராசிட்டி, ஒரு சில போதாமைகள் நல்ல விஷயம் பண்றாங்க, மாற்று கருத்து இல்ல. நான் வந்து திமுக மொத்தமா வந்து நல்ல விஷயம் பண்ணணும் சொல்ல வரல. ஒரு சில போதாமைகள் இருக்குது. அந்த போதாமைகள் மூலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓடுது. அதனாலதான் எதிர்கட்சி அரசியலை மாத்த மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு திமுக என்ன பண்ற, சாரி விர்ச்சுவல் வாரிஸ் என்று சொல்லப்படுகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்த அதிமுகவும் பயப்படுறது கிடையாது, திமுக பயப்படுறது கிடையாது, ரெண்டு பேருக்கு கூட்டணி போக போறது கிடையாது. அதனால எடுத்து அரசியலாக்குறாங்க, பெரியவள பேசுபோல மாத்துறாங்க. மாறட்டும், கிளர்ச்சி உண்டாகட்டும், வெடிக்கட்டும், விவாதங்கள் உருவாகட்டும், எளிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அனைத்து மக்களுமே வெளிச்சம் பாய்ச்சட்டும் 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 என்பதை கூறிக்கொண்டு அப்படித்தான் விஜய் இன்னைக்கு வெளிச்சத்தை பாய்ச்சுறாரு. விமர்சனம் பண்றதுல ஏங்க எனக்கு வந்து இங்க வரவேற்போன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் தலைவா. போதாமைகள் உண்மையா இல்லையா? உண்மைதானே, அவ்வளவுதானே. சுட்டி காட்டணும்ல. வாக்குறுதி கொடுத்து வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா இல்லையா? இல்ல பல விஷயம் நிறைவேற்றிருக்காங்க, மாட்டுக்கிறது கிடையாது. சில விஷயம் நிறைவேற்றல, அத அவங்க பேசுறாருல, பேச வச்சு அடிக்கிறாருல, அது செஞ்சு கொடு, அது செஞ்சு கொடு, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். செஞ்சு கொடுக்கல அப்படின்னா நம்மள மாதிரி ஜனநாயகவாதிகள், ஜனநாயக ஊடகங்கள் கேள்வி கேட்கதான் செய்வோம், விஜய் கேட்கதான் செய்வாங்க. அதுக்காக எனக்கு என்ன வேணா முத்திர குத்துறாலும் ஐ டோன்ட் கேர். மக்களுடைய பிரச்சனையா வெளிச்சம் பாச்சு. நாங்க பொய்ய பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எவன்ட காசு வாங்கிட்டு நாங்க பேசல. நாங்க இந்த நாட்டுல வந்து இந்த மக்கள், எளிய மக்களுக்கு என்ன தேவையோ, என்ன அந்த மக்களுக்கு விளிம்புநிலை மக்களுக்கு தேவையோ, அது யார் வந்து அவர்களுக்கு ஆதரவா பேசினாலும் கண்டிப்பா அவர்களை பற்றி நாங்கள் டீகோடிங் பண்ணுவது எங்களுடைய வழக்கம். நம்ம வந்து பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நானே தேனே பொன்மானே வெளுத்து விட்டாரு, பொழந்து விட்டாரு, முடிச்சு விட்டாப்புல, ஏதோ ஒரு 10 செகண்ட் பேசியிருப்பாங்க உதயநிதி போன்ற ஆட்கள் ஃபுல்லாமே. வெறும் 10 செகண்ட் எடுத்து சமூக வலைத்தளங்களை போடுவாங்க. முடிச்சு விட்டாரு, பொழந்து விட்டாரு, வெளுத்து விட்டாரு. ஏன்னா 10 செகண்ட் பேசணும் கருத்தியலடா, கருத்தியலடா.
அதே அண்ணன் திருமாவர்கள் போன்ற ஆட்கள் எல்லாம் பார்த்தோம்னா 1 மணி நேரம் கருத்தியல புளிஞ்சு தள்ளுறாங்க. சண்முகம் போன்ற ஆட்கள் மக்களுடைய பிரச்சனையை அனுதினமும் பேசியிருக்காங்க, கருத்தியல் பேசுறாங்க. ஆனா நீங்க வெறும் 10 செகண்ட் பேசுனதை வச்சுக்கிட்டு வெளுத்து விட்டாரு குழந்து விட்டாரு அப்படின்னு சொல்லி நீ வேணா வந்து பாராட்டி பேசு. நாங்க பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க மக்களுக்கு உண்டான பிரச்சனைய சொல்லிக்கிட்டே இருப்போம். தலைவா நம்ம பேசுற ஒன்ன மறந்துட்டேன் தலைவா. ஏங்க அந்த இன்னைக்கு மீட்டிங்ல வந்து உதயநிதி முந்தானத்தை ஒரு வார்த்தையை சொல்றாப்ல, நாம வந்து சனிக்கிழமையே வருவாரு மத்த நாள் வர மாட்டாருன்னு. ஆனா இன்னைக்கு விஜய் சொன்னாரு, ஒரு நாள் வந்ததுக்கே தாக்கு பிடிக்கல தமிழ்நாடு, நான் தினமும் வந்தா என்னவாகும் தம்பி யோசிச்சு பாரு அப்படின்றாரா. ஆமா சூப்பர்ல. சரி, யாருக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, சிஎம்ங்க, டெபுட்டி சிஎம்ங்க, அவர் டெய்லி போக வேண்டியது அவருடைய கடமை. விஜய் மாதிரி விஜய் சனிக்கிழமை மட்டும் தான் போறாரு அப்படின்னா நீங்க அவர்கிட்ட பதவி கொடுங்க, நீங்க முதலமைச்சர் பதவி கொடுங்க. அவர் வந்து 7 நாள் வாரத்துல போறனா அப்புறம் கேள்வி எழுப்புங்க. ஒரு என்ன அரசியல். சரி ரைட், ரொம்ப நேரம் வீடியோ போயிருச்சு. சரிங்களா, நாளை கொஞ்சம் டீகோடிங் பண்ணுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.